ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம சேனக்கிழங்க நல்ல தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை ஃபஸ்ட் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமே வந்து தண்ணியே இல்லாமல் எடுத்துகிட்டு அதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா சேனக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிச்சு எடுத்துட்டு அதை வந்து சைடில் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இதோடையே வந்து நீங்கள் பூண்டு பல் வேணாலும் நீங்கள் தட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் உப்பு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா சேனக்கிழங்கு, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சேனக்கிழங்குல நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கசகசா இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் நம்ம வந்து இந்த சேனக்கிழங்குலையே போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கிளறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல சேனக்கிழங்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.